அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான ஜெனரல் இங்கிலீஷ் பொது ஆங்கிலத்துக்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கிராமர்ல வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. ரைட், சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். ஸோ இந்த டைப்லயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எது வந்து சரியான ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்கிமோஸ், நல்லா கவனிங்க. எஸ்கிமோஸ் அப்படின்னாலும் எஸ்கிமோனாலும் ரெண்டுமே ப்ளூரல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்கிமோஸுக்கான அப்படின்னு சொல்லும்போது எஸ்கிமோஸ், ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட். ரைட், எஸ்கிமோ அப்படின்னாலும் சரி எஸ்கிமோஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ரைட், ஓகேயா? அடுத்தது பாருங்க, சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன். பி dash preserve our resource. B dash preserve our natural resources. The answer வந்து ought to. Answer ought to. அடுத்தது, fill in the blank with suitable prepositions. When saw Daisy playing dash the road, on, above, in, across. The answer வந்து பாத்தீங்கன்னா across the road. Option D is the answer. Across the road. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அடுத்தது பாருங்க, conference will be held dash 10 AM dash 5 PM. ஸோ dash ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன வரும், எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃப்ரம் 10 AM to 5 PM. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், an evidence is a information we have that proves us that something is true. Which part of the sentence is incorrect? நம்ம சொன்னதுல எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. an evidence அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. AEIOU, ரைட், is an information. an அப்படின்னு வரணும், பட் ஆனா வந்து இன்ஃபர்மேஷன் பக்கத்துல a அப்படின்னு வந்திருக்கு. an evidence is an information அப்படின்னு தான் வரணும். ஸோ அப்ப a இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப a இஸ் த ராங். ஸோ அதனால அது ஆன்சரா நம்ம சூஸ் பண்றோம். ஓகே, அது நெக்ஸ்ட் கொஸ்டின். the phrase கொடுத்துருக்காங்க. until the fading sun அப்படின்னா என்ன அர்த்தம்? what is the meaning? until the fading sun அப்படின்னா ஆப்ஷன் பி, until evening, அதாவது சாயங்காலம் 6 வரைக்கும். ஃபேடிங்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சட்ட கலர் என்ன ஃபேட் ஆயிட்டு இருக்கு, அதான் மங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப எப்ப வந்து அதிமாலை நேரத்துல தானே அந்த வெயில் மங்கும், சன் மங்கி போகும். ஸோ அதான் இங்க வந்து சொல்றாங்க. சாயங்கால நேரம் அர்த்தம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபிஷஸ் ஓகே, சிசர்ஸ் ஓகே, ஃபர்னிச்சர் தான் வரும். அது ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி தான் இன்னொன்னு கேட்பாங்க. இப்போ ஐ எம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப், STAFF, ஸ்டாஃப்ஸ்னு போடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அப்பாஸ்ட்ரோபிள் எஃப்ஸ் போட்டா அதுக்கு அர்த்தம் வேற. இந்த இன்ஸ்டியூட்ல எங்க இன்ஸ்டியூட்ல வந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு போடணும் அவசியம் இல்லை. ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாஃபுக்கு ப்ளூரலும் சரி சிங்கரும் சரி எல்லாமே ஒண்ணுதான். ஸ்டாஃப் மட்டும் தான் வரும், எஸ் போடக்கூடாது. அதே மாதிரிதான் சில்ட்ரன். சில்ட்ரனும் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்னு போடவே கூடாது. சில்ட்ரன் சொன்னாலே அது ப்ளூரல் தான். சைல்டு அப்படின்னா அது சிங்குலர். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடியது. கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற போது நமக்கு நிறைய டச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கும். ரைட், அடுத்தது, ஐடென்டிஃபை த சூட்டபிள் ஆப்ஷன். த லிஃப்ட் இஸ் மூவிங் டேஷ். த லிஃப்ட் இஸ் ஆல்வேஸ், நீட்லி, ஸ்லோலி, நன். ஸ்லோலி அப்படிங்கிறது தான் வரும். அதுதான் பெர்ஃபெக்டா பொருந்தது. த கேட் இஸ் ஹைடிங் டேஷ் த டேபிள். ஹைடிங் ஆன் த டேபிளா, இந்த டேபிளா, அபோவ், அண்டர், அண்டர் த டேபிள். த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த டேபிள். டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிச்சு. fill in the blanks. ஆப்ஷன்ஸோட பண்ணணும். Sujata is reading dash interesting story in the library. An interesting story in the library. இப்போ இந்த AEIOU ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்க பாக்குற கொஸ்டின்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம கற்பதேசல ரெடியா இருக்கு. குரூப் 2 இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 டெஸ்ட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே அடங்கி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 17 டெஸ்ட் வித் டேட்டோட வந்து இருக்கு. ஜூலை 3rd வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 799 ஒன்லி. ஸோ மொத்தம் வந்து 1700 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா 17 டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் ஈச் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷுக்கு மட்டும் தான். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஜிஎஸும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1500 ஒன்லி. ஏற்கனவே வந்து ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேட்ச் வந்து ஓடிட்டு இருக்கு, சேம் ஃபீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கற்பதேஷ் டெலிகிராம்ல என்னை தொடர்பு கொள்ளுங்க.
வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, கீழே நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், டென்ஸ் ஃபார்மா கண்டுபிடிக்கணும். இந்த கிராமர்ல இருந்து கண்டிப்பா அந்த டென்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஃபியூச்சர் மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு, கண்டிப்பாக கேள்வி வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கணும், பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கணும். ஓகே, ஸோ கண்டினியூஸா இருக்கக்கூடாது. ரைட், பை த டைம் யூ அரைவ் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு த ப்ராஜெக்ட். தே வில் பி கம்மிங். இப்படி இந்த ஐஎன்ஜி இருந்துச்சுனாலே அது கண்டினியூஸ், அப்போ இது வராது. மை மேத்தி வில் கெட் எ ஃபோர்த் பால் டுடே, இதுவும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வில் கெட் எ அப்படின்னு வராது. யூ வில் கோ அப்ராட் சம் டேஸ் இல்ல. ஸோ பை த டைம் யூ அரைவ், நீ எப்போ நீ வர்ற டயத்துல நான் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பேன். அதான் ஃபியூச்சர்லயும் இருக்கு, பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா, ஃபியூச்சர் அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பேன், ஃபினிஷ்டு பாஸ்ட். ஓகேங்களா, அந்த ஒர்க்கை ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். ஸோ இப்படி சொல்றது தான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, fill in the blank with the right preposition. My uncle will visit me dash me. My uncle will visit me on May, at May, with May வராது, in May, in வரும். மே மாசம் பாப்பாரு என்னைய, ஆமா மே மாசம் என்னைய பாப்பாரு. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். இந்த ஆட் ஒன் கண்டிப்பா கேட்பாங்க. ஆட் ஒன்ல இருந்து ஒன்னு நிச்சயமாக வரும். பிரேவ், டால், ரைட், டார்க். இதுல பாத்தீங்கன்னா வந்து பிரேவ் அப்படிங்கிறது அவங்களோட கேரக்டர் குறிக்கக்கூடிய, டால் அப்படிங்கிறதும் கேரக்டர் தான், டார்க் அப்படிங்கிறதும் இதுவும் கேரக்டர் பேஸ் தான் இருக்கும். ஆனா ரைட் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு வேர்ப். அப்ப இந்த கேரக்டர் இல்லாம, அதாவது அட்ஜெக்டிவ், சோ அது இல்லாம இது வந்து வேர்பா இருக்கு. சோ அதனால இட்ஸ் an odd one. ரைட் அப்படிங்கிறது தான் வரும். fill in the blank with suitable verb. The doorbell rang while I dash, இது இந்த பிராக்கெட்ல do போட்டிருக்காங்க, my homework. Doorbell rang while I was doing my homework. was doing தான் வரும். பெல் அடிக்கும் போது நான் வந்து வீட்டு பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Fill in the blank with suitable linking words or conjunction. You can use a pen dash a pencil for writing. Pen or a pencil அப்படிதான் வரும். ஆப்ஷன் பார்க்காம அடிக்கக்கூடியது, or pen or a pencil. You will certainly dash rewards for what you are doing. You will certainly be getting rewards. Be வரும், கண்டிப்பாக be verb இருக்கும், be getting. Subhitra dash her job by tomorrow morning. Subhitra will have completed இதுதான் வரும். Subhitra will have completed her job by tomorrow morning. There is unity in diversity. Dash the people. நீ வந்து among அப்படிங்கிறது தான் வரும், between வராது. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது between அப்படின்னு சொல்லிட்டு. between இல்ல, among the people. சும்மா நீங்க வந்து நார்மல் பேசிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்துடும், நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணீங்கனாலே இதெல்லாம் வந்துடும். He has been absent dash last week. எப்ப இருந்து ஆப்சன்ட் இருக்கிறாங்க, சின்ஸ் ஒரு வாரமா அப்படிங்கிறது தான் வரும். KGF படத்துல சொல்லுவாங்கல்ல, சின்ஸ் 1947 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, அது ரேமண்டோட இது காமிப்பாங்க. சின்ஸ் அப்படின்னா என்ன, பிராண்டுலாம் அப்படிதான் வரும். அப்ப இருந்து நாங்க இருக்கிறோம், ஒரு வாரமா இவன் ஆப்சென்ட் ஆயிருக்கான். The Second World War occurred in the 20th century. That is the house as I was born. Where I was born. Where I was born. This is Varun. As my father is an architect. அதாவது அவங்க அப்பாவை தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. This is Varun, whose father is an architecture. அவங்க அப்பா இது வருண், அவங்க அப்பா வந்து ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணல, வருண் அவங்க அப்பா வந்து ஆர்கிடெக்சர். Varun, whose father is an architect. My sister is an architect. Spelling இருக்கு. Architect. Okay. See dash skyscraper. Skyscraperனா அடுக்குமாடி குடியிருப்புன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பில்டிங் மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைஸ்கேப்பர் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் பெருசா இல்லை, மும்பை அங்கெல்லாம் இருக்கும். பட் தி டிசைன்
he designs அப்படின்னு வரும். designed இல்ல, an architect designs skyscraper. Skyscraper. Fill in the blanks with the past perfect tense. நீங்க கொடுத்தாங்க பாருங்க, with past perfect tense. All was dark again, night dash fall. வித்தின் பிராக்கெட்ல fall இருக்கு, எல்லாமே இருட் ஆயிருச்சு. நைட் ஃபால், எல்லாமே ஃபால் ஃபாலன் அப்படியே ஃபாலன் இருக்கு. ஹேவ் வருமா? ஹேவ் வராது. ஹேட் ஃபாலன் தான் வரும். ஹேட் ஃபாலன் அப்படிங்கிறது தான் வரும். பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட். பிக் அவுட் ஆட் ஒன் அவுட். சைல்ட்ஹுட், மேனேஜ்மெண்ட், ஆம்பிஷியஸ், பியூட்டிஃபுல். சைல்ட்ஹுட் குழந்தை பருவம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது நிர்வாகம். பியூட்டிஃபுல்ங்கிறது பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆம்பிஷியஸ் அப்படிங்கிறது குறிக்கோளோட இருக்கான், குறிக்கோளோட இருக்கான். சரி, இப்ப இதுல ஆட் ஒன் என்ன? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கிட்டத்தட்ட. சரி, 25th கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ என்னோட கெஸ்ஸிங் வந்து ஆம்பிஷியஸ். மை ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. Choose the suitable option. I forgot dash. I had to meet the principal. அதாவது ஏதோ பிரின்சிபலை மீட் பண்ணதுனால மறந்துட்டாங்க. I forgot that. I forgot that. I had to meet the principal. ஆஹா, பிரின்சிபலை மீட் பண்ணணுமே, அதை மறந்துட்டேனேன்னு சொல்றாங்க. forget that. whether வராது, that that மட்டும். forgot. Again, find out the odd one. Find the odd one. Jealous, enter, accept, familiarity. So இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா familiarity. Identify the compound sentence from the options below. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக கொஸ்டின் வரும், ஏன்னா நிறைய தடவை இதுலதான் நிறைய பேர் மிஸ்டேக்ஸும் பண்ணுவாங்க. சூர்யா இஸ் சோ இன்டெலிஜென்ட் டு கெட் எ ஜாப். நல்லா கவனிங்க, இங்க காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கன்ஜெக்ஷன் வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது சோ இன்டெலிஜென்ட். ஸோ ரைட், சூர்யா இஸ் இன்டெலிஜென்ட், ஹி வில் கெட் எ ஜாப். பீயிங் இன்டெலிஜென்ட், சூர்யாவே வரல, ஹி வில் கெட் த ஜாப். சூர்யா இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் so he will get a job. So அப்ப காம்பவுண்ட்னு சொல்லும்போது D is the compound. The train is here dash or late. Sorry, train is here. The train is here or dash late. புக்ல இருந்து எடுத்துருக்கேன், புக் பேஸ் பண்ணி. seldom late. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, seldom late. செல்டம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆஃபன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப ஃப்ரீக்வென்ட்லினா அடிக்கடி, ஃப்ரீக்வென்ட்லினா அடிக்கடி, யூஸ்வலினா எப்பயுமே, எப்போதும், எங்கேயும் எப்போதும் அப்படி. யூஸ்வலி எப்பயுமே இப்படிதான் பண்ணுவான். ஆஃபன் அப்படின்னு சொல்லி கேட்டா இதுவும் அடிக்கடி தான் வரும். ஆஃபன் ஆஃபன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆஃபனுக்கும் வந்து அடிக்கடி. அப்போ ஃப்ரீக்வென்ட்லிக்கும் ஆஃபனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ ஃப்ரீக்வென்ட்லிங்கிறது ஒரு ஆட்வர்பு. ஃப்ரீக்வென்ட்லி இஸ் அன் ஆட்வர்பு. அதே மாதிரி தான் வந்து நீங்க இந்த இது பாருங்க, ஆஃபன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆட்வர்ப். ஓகே, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். இங்க செல்டம் சொல்லியிருக்காங்கல்ல, செல்டம் மட்டும்தான் வந்து தனியா வந்து இருக்கு. ஓகே, செல்டம் அப்படின்னா வந்து இதுல பொருந்தாது. ஓகே, இது எல்லாத்துக்கும் தாண்டி வந்து எப்பயாவது, ரேர் அப்படிங்கிற இதுல வரும். வந்து இன்னொன்னு வந்து ஸ்கேர்ஸ்லி. இந்த இதெல்லாம் அடுத்தடுத்த வேர்ட் செல்டம் மாதிரி. ஓகே, ஸோ தமிழ்ல சொல்லணும்னா எப்பவாவது, எப்போதாவது, எப்போதாவது. இது எப்போதும், யூஸ்வலினா எப்பயுமேன்னு அர்த்தம். இது வந்து எப்பயாவதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஹியர் ஆர் எப்பயாவது லேட்டா வரும். கேன் வி ப்ளீஸ் கோ டேஷ் டு கிளியர் அவர் மைண்ட்ஸ். கேன் வி
நம்ம எங்கேயாவது போலாமா அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வர்றது, ஹோம் வேர்ட்ஸ் வராது, தேர் வராது, கோ தேர் அப்படின்னு சொல்லிட்டு வராது, எனிவேர் கேன் யூ ப்ளீஸ் கோ எனிவேர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மோஸ்ட்லி வராது. சம்வேர் அப்படிங்கிறது தான் வரும். ஆன்சர் எங்கேயாவது போவோமே, ஸோ சம்வேர் அப்படிங்கிறது தான் வரும். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அட்வர்ப் த பாய் பிராக்டிஸ்ட் டீச் ரெகுலர்லி. அந்த பையன் என்ன பண்ணுவான், அது வந்து ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணுவான், ரெகுலர்லி. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. Choose the suitable synonym for the underlined word average. Average அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து acquisitiveness தான் வரும். acquisitiveness அப்படின்னு கேட்டா கெட்டிங் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. acquisitivenessனா நம்ம வந்து வாங்கிக்கிறது, அண்ட் வந்து ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒன்று சாதிச்சவன் அவனுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க, அதுதான். ஓகே, ஸோ அவன் வந்து நினைச்சு வாங்கியிருக்கான், அதாவது மெடல் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த அந்த வாங்கியிருக்கான். ஆனா வாங்கியிருக்காங்கிறது கடையில போய் வாங்கினது கிடையாது. ஏய், இவன் வந்து நல்லா வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடுவான்ப்பா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த மெடல் கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அதனால இந்த மெடல் இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தட் திங் அக்விசிட்டிவ்னஸ்னா வந்து how he got, பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பெறுதலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்னால வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. மீனிங் ஆஃப் த is he received. Choose the suitable option. 15 minutes dash allowed to read the question paper. Minutes is allowed. அதானே எக்ஸாம் ஹால்ல 15 minutes கொடுப்பாங்களா, 15 minutes is allowed to read the question paper. Choose the suitable kind of sentence. Full compound complex கேட்டிருக்காங்க. Due to heavy downpour the match was cancelled. இன்னைக்கு 29ஆம் தேதி ஜூன் மாசம் T20 மேட்ச், T20 வேர்ல்ட் கப் இந்த மாதிரி நடக்கலாம், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். டியூ டு ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் a சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சம்டைம்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்ன. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து இருக்கணும். அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல, அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கமா போட்டு அப்படி வரணும், ரைட். கமா போட்டு ஏ கமா அப்படிங்கிறது எப்பயுமே வந்து இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இதை வந்து காம்ப்ளெக்ஸ்ல மாத்துங்க. டியூ டு ஹெவி டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன் போர், இங்க கமா வரணும் அவசியமே கிடையாது. டியூ டு டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல், அவ்வளவுதான். ஸோ இதை வந்து எப்படி காம்ப்ளெக்ஸா மாத்தலாம், இது வந்து சிம்பிள், இந்த ஸ்மைல் போட்டிருக்காங்க, சிம்பிள் சென்டென்ஸ். இதை வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க, காம்ப்ளெக்ஸா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, since it rained heavily, rained quite heavily, the match was cancelled. Yeah, Billy, ABILY. அப்ப இது வந்து காம்ப்ளெக்ஸா சேஞ்ச் பண்றது, ரைட். ஸோ அதே மாதிரி தான் வந்து the match was cancelled because it had rained quite heavily அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், 35th கொஸ்டின். இதுவும் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான். The children saw the teacher and they stood up. எந்திரிச்சு நின்ட்டாங்க, டீச்சரை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்று. சரி, இப்போ இதுக்கு என்ன வரும், இது சிம்பிளா காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸா? சில்ட்ரன் saw the teacher and அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஓகேயா. ஸோ அண்ட் அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கனால இட்ஸ் காம்பவுண்ட், இது காம்பவுண்ட், ஓகேயா. சரி, அடுத்தது சூஸ் த சூட்டபிள் verb form. As your father and mother at home. Are your father and mother வராது, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. your father at home வரும், your father at home, அம்மா சொல்லாம வெறும் ஃபாதர் தானே இஸ் வரும், ஓகே. ஸோ இங்க வந்து ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ஆர் யுவர் ஃபாதர், வாஸ் யுவர் ஃபாதர், ஆர் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட், பென் சாம் டைசி பிளேயிங் டேஸ் த ரோட், அக்ராஸ் த ரோட், இது மாதிரி டைப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிதிஷா வாஸ் பிரைஸ்ட் டேஸ் ஹர் ஃபாதர், பிரைஸ்ட் பை ஹர் ஃபாதர், அப்பாவால புகழப்பட்டார். I haven't met my friends last December, on December, during December, since now.
டிசம்பர்ல இருந்து நான் பார்க்கல என் ஃப்ரெண்ட்ஸை. So I haven't met my friends since December. 40th question. I was born dash September. இது எல்லாருக்குமே தெரியும். On September 12th 2000. Swimmer jumped dash the pool. Jumped into the pool. They waited dash for this semester exam result. This semester exams exam results. Okay. என்ன வரும்? Eagerly வராது, குவைக்லி வராது, ஈகர்லி அவளோட எதிர்பார்த்திருந்தார்கள். செமஸ்டர் வரும்போது ஐயோ ரிசல்ட் வந்துருச்சுன்னு தான் எதிர்பார்ப்போம். யூ பெட்டர் ஈட் சூன், த ஃபுட் இஸ் டேஷ் ஓவர், ஆல்மோஸ்ட் ஓவர். கிட்டத்தட்ட முடிச்சிட்டா, இன்னும் ஒரே ஒரு வாய் தான், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்றது. சூஸ் த ஆண்டனிம், அதாவது ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் யூனிசன். யூனிசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிசன்? முதல் வந்து யூனிசனுடைய மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க மீனிங் இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்க பாத்தீங்கன்னா தான் வந்து ஞாபகத்துக்கணும். ஸோ இப்போ இந்த யூஎன்ஐ அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, இது வந்து யூனிட்டியை குறிக்கக்கூடியது, அதாவது ஒற்றுமை. தே ஆர் ஆல் யூனைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யூனிசன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒத்துமையா இருக்கிறாங்க. ஒற்றுமை, ஒற்றுமையை பத்தி சொல்றது யூனிட். ஸோ அப்ப இங்க என்ன வரும்? நியூ வராது, நோன் வராது, கம்ப் வராது, செப்பரேட் அப்படிங்கிறதா வரும். ஏன்னா இங்க வந்து ஆண்டனிம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செப்பரேட்னா பிரிஞ்சு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ செப்பரேட் தான் அவருமே தவிர்த்து இது வராது. இப்போ ஸ்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றத கேளுன்னு அர்த்தம். அவன் சொல்றத கேளு, அவன் என்ன சொல்றான்னு பாரு, சொல்றதுபடி ஃபாலோ ஹிம். ஃபாலோ ஹிம்னா பின்னாடி பின்தொடரல. ஒருத்தர் வந்து ஆர்டர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்றத கேட்கறதுங்கிறது கம். வாட் இஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் ஃபார் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்? நம்ம இந்த பத்தி ஏற்கனவே பார்த்தோம். சோ இங்க ஃபர்னிச்சர்ஸ்னு வராது, பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் இது வராது. சோ சேம் தான், பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரோட ப்ளூரல் ஃபர்னிச்சர் தான். சரி, நெக்ஸ்ட். சூஸ் த சூட்டபிள் மீனிங். The suitable meaning of the phrasal verb. The plane left as scheduled. Scheduled. Plane left as scheduled அப்படின்னா சொன்ன டயத்துக்கு கிளம்பி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டேக் ஆஃப் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. டேக் ஆஃப் ஆயிருச்சு ஆர் டுக் ஆஃப் ஒண்ணுதான். எடுத்துட்டாங்கப்பா, வண்டி எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல வரோம். ஈஸியான ஃப்ரேஸ் தான். சூஸ் த சினோனிம் ஆஃப் த வேர்ட் ப்ரிசிஷன். மோஸ்ட் ஈஸியான ப்ரிசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸசிவ் கிடையாது, ஹியூஜ் இல்ல, டிமான் வராது, அக்யூரசி இஸ் த ரைட் ஆன்சர். precision, precise writing, accuracy. Choose the correct compound word for adverb plus participle. Present participle, adverb participle. இந்த adverb and participle வந்துருச்சுனாலே ing இருக்கும். பாருங்க, எல்லாத்துலயும் ing. incoming அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். incoming அப்படிதான் வரும். Okay, choose the suitable option. He didn't turn up as his busy schedule. He didn't turn up due to his busy schedule. Choose the correct prefix. Prefix அப்படிங்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்பா. Prefix, suffix. Prefix, suffixல இருந்து ஒன்று வரும், பார்த்துக்கோங்க. Regular, regular, irregular, irregular, disregular, irregular, இரு தான் வரும். அப்ப irregular is the answer, right? That's all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. as well as நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.